அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, பருப்பு மற்றும் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை மாதத்தில் ரேஷன் கடைகளின் விடுமுறை குறித்த தகவல் வெளிவந்துள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் மொத்தம் ரேஷன் கடைகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் முதல் 2 வெள்ளிக்கிழமைகள் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை ஆகும். இதனை அடுத்து கடைசி 2 ஞாயிற்றுக்கிழமை, முகரம் பண்டிகை போன்றவைகளை முன்னிட்டு மொத்தம் 5 நாட்களுக்கு விடுமுறை. மேலும் அதன்படி ஜூலை 4, 6, 11, 20, 27 ஆகிய தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை என்பதால் பொதுமக்கள் இதனை கணக்கிட்டு முன்கூட்டிய பொருட்களை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் மின் கட்டணத்துக்கு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த புதிய கட்டண விகிதங்கள் இன்று முதல் அமலுக்கு வருவதாக மின்துறை அறிவித்துள்ளது. குறிப்பாக மாநிலத்தில் செயல்பட்டு வரும் பெரிய தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு 3.16% வரை மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மின்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்ட அறிக்கையில், மின் கட்டண உயர்வு வீட்டு பயனாளர்களுக்கு கிடையாது. வீட்டு பயனாளர்களுக்கு எவ்வித மாற்றமும் இல்லாமல் இலவச மின் சலுகைகள் தொடரும். மின் வதந்திகளை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை தற்போது குறைந்துள்ளது. அதன்படி 19 கிலோ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ₹57.50 வரையில் குறைந்து ₹1823.50 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ₹868.50 விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக இன்று திருநெல்வேலி, தென்காசி, குமரி, நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.